பிறருக்கு உதவி செய்து காணொளிகளை வெளியிட்டு பல சர்ச்சைகளுக்கு உள்ளாகி சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் தற்பொழுது விசாரணைக்குட்படுத்தப்படுகின்ற யாழ்ப்பாணத்தின் சர்ச்சைக்குரிய யூடியூபராக கருதப்படுகின்ற எஸ்கே கிருஷ்ணா தொடர்பில் மீண்டும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. என்னவென்று பார்க்கின்ற போது அவர் தற்பொழுது சிறைச்சாலையில் காணப்படுகிறார். ஏப்ரல் 2ஆம் தேதி விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ள நிலையில் அதுவரை அவர் தற்போது சிறைச்சாலையில் தடுப்பு காவலில் உள்ளார். இந்த தடுப்பு காவலில் இருக்கின்ற காலப்பகுதியில் சிறைச்சாலையில் அவருக்கு சௌகரியமான முறைகளை ஏற்படுத்தும் வகையில் லஞ்சம் வழங்கப்பட்டதாக தற்பொழுது ஒரு குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக யாழ்ப்பாணம் சிறைச்சாலையின் சிறைச்சாலை அதிகாரி இந்திரகுமாருக்கு பழையைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் ஒருவரால் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டதாகவும் எஸ்கே கிருஷ்ணா என்ற நபருக்கு சிறைச்சாலையில் சௌகரியமான ஏற்பாடுகளையும் சிறைச்சாலையில் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் இந்த லஞ்சம் வழங்கப்பட்டதாக தற்பொழுது குறிப்பிடப்படுகிறது. அவதூறாக பேசியமை, பெண் அனுமதியின்றி காணொளி எடுத்தமை, சொத்து குவிப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் அவர் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் தொடர்ச்சியாக பிணை மறுக்கப்பட்ட நிலையில் அவர் சிறையில் இருக்கின்றார். இந்த நிலையில் சிறைச்சாலையில் அவருக்கான சௌகரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக இந்த ஊழல் செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டதா என தற்போது கேள்வி எழுப்பப்படுகிறது. ஒரு சில சாரலால் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்பட்டு இது தொடர்பாக சிறைச்சாலை திணைக்களமும் சிறைச்சாலை அதிகாரிகளும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரப்பப்படுகிறது. இந்த நிலையில் அவர் தற்பொழுது சிறைச்சாலையில் இருக்கின்றது உண்மையான ஒரு விடயம். சிறைச்சாலையில் அவர் ஏனைய கைதிகளைப் போல் நடத்தப்படுகிறாரா, இல்லை அவருக்கு சில வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதா என்பது தற்பொழுது சில சமூக ஊடகங்களின் செய்திகளால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபைக்கான அபிவிருத்தி குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தலைமையில் இடம்பெறுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஆகியோர் அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்றனர். அத்துடன் நல்லூர் பிரதேச சபையினுடைய பிரதேச சபைக்குரிய அதிகாரிகள் மற்றும் ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், பொதுமக்கள் என பலரும் அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்கள் தமது குறைகள் தொடர்பாக அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கருத்து தெரிவித்தனர். இந்த நிலையில் அந்த கூட்டம் கேலிக்குள்ளானதாகவும் ஒரு நேர விரயமாகவும் தற்போது மாறியுள்ளது. அங்கு கிராம உத்தியோகத்தர்களுக்கே அந்த கிராம மக்கள் கூறுகின்ற வீதி தொடர்பாகவும் கிராம மக்கள் கூறுகின்ற இடம் தொடர்பாகவும் அந்த சொந்த கிராம உத்தியோகத்தருக்கே அந்த இடங்கள் தெரியாத நிலையில் அவர்கள் விழித்துக் கொண்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அத்துடன் அதிகாரிகளுக்கும் பல்வேறு புள்ளி விவரங்களில் அதிகளவான அறிவு இன்மை, அதாவது அந்த விடயம் தொடர்பாக தெளிவின்மை ஏற்படுகின்ற நிலைமை காணப்பட்டது. அதுடன் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகங்கள் தொடர்பாக அவர் பிரதேச செயலகங்களின் எண்ணிக்கையை தவறாக குறிப்பிட்டார். இந்த நிலையில் அவருக்கு அங்குள்ள அதிகாரிகள் வகுப்பெடுக்க தொடங்கினார்கள். அதாவது தவறாக குறிப்பிட வேண்டாம் என்று இவ்வாறு ஒவ்வொருவரும் தம்முடைய குறைகளையும் அங்கு விடப்படுகின்ற பிழைகளையும் சுட்டிக்காட்டி சிரித்த வண்ணமும் கேலிக்குள்ளாக்கிய வண்ணமும் அந்த அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்ததை தவிர மக்களுடைய ஆக்கப்பூர்வமான பிரச்சனை தொடர்பாக அங்கு விடயங்கள் பகிரப்படவில்லை. மக்கள் பிரச்சனை எழுப்புகின்ற போது இங்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய அரசியல் கதைகளையும் அரசியல் பிரச்சனைகளையும் அங்கு எழுப்பி நேரத்தை வீணடித்து சென்றமை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அங்கிருந்த பொதுமகன் ஒருவன் கோபமடைந்து இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் தற்போது கதைக்க வேண்டாம், நாங்கள் கதைத்த பிறகு நீங்கள் கதையுங்கள், தேவையில்லாமல் உங்கள் அரசியல் கதைகளை இங்கு கதைக்க வேண்டாம் என கூறும் அளவுக்கு அந்த கூட்டம் சென்றது. இது நாங்கள் இந்த கூட்டங்கள் கூடாக மக்களை உள்வாங்கி நாங்கள் செய்ய வேண்டுமா செய்ய வேண்டும். நாம தேர்தலுக்காண்டி ஏனென்றா உங்களை செய்யலாது நீங்க தேர்தல் விதிமுறைகளை கூடி இந்த மீட்டிங்ல போடுறீங்க. ஏனென்றா உங்களுக்கு இந்த மொக்களை நச்சுக்கொண்டு இதுல ஒருத்தருமே மொக்கல் இல்லை. இதுல நாங்கள் போட்டுட்டு ஓட்டர் மட்டும் பாது பண்ணிக்க மாட்டோம். நாங்க தான் மொக்கல் இதே நீங்க என்ன கலைக்க விட்டா நான் அடிபட்டு நான் சொன்னது சிங்கள மீடியாவில் வந்திருக்கிறது தெளிவா. சிங்களத்துல யாழ்ப்பாணத்துக்கு வந்து நீங்க அபிவிருத்தி போட்ட 5000 மில்லியன்ன்றது டோட்டலா நீங்க மொத்தமா போட்டது சைவரசம் ஆகிவிடும் ஐயா. அதே உண்மையா இது கூட கலைக்க இருக்கிறார். நாங்களும் கலைக்க மாட்டோம், கலைப்பட மாட்டோம், நீங்களும் பார்லிமெண்ட் கலைக்க மாட்டீங்க. நான் கலைப்பேன், கலைக்கிறது வெளியே
நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் படிச்சிருங்க, பிளான் பண்ணணும், எவ்வளோ செய்ய போறோம், செய்யறத மட்டும் நாங்கள் நினைச்சிருக்கோம், செய்ய போறோம். ஐயா 2009ஆம் ஆண்டு பிறகு நாங்கள் பிளான் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம், சரிதானே? நாங்கள் பிளான் பண்ணினத ஒரு போர்டு நீங்கள் ஒரு இதுல என்னடா ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பரிதாபம் போட்டு அதுக்கு பயன் சொல்றேன். என்னடா ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல 5 ஸ்டெப் இருக்கு. முதலாவது இனிஷியேஷன், அது எங்க என்னடா ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் 5 ஸ்டெப் இருக்கு. 5 ஸ்டெப் சொல்ல மாட்டோம், நீங்க என்ன முடிச்சது வந்து நீங்க முடிக்கணும். 5 ஸ்டெப் இருக்கு என்ன சொல்லுவோம். இனிஷியேஷன், பிளானிங், எக்ஸிகியூஷன், க்ளோசர் 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. இதுல நீங்க பிளானிங் தான் காலகாலமா செய்றீங்க. ஏனென்றா இப்ப கூட செய்யற பிளானிங் வந்து சந்தேகமா மாத்திரத்துக்கு தெளிவா இருக்கு சார். நம்மளால போறது இதை மூடி கவிதை நாங்க இதை கலைச்சு கொண்டு வேண்டாம். நீங்க செயல்பாடுகளை காட்டணும், செயல்பாடு வாங்க முடியாது. மக்களுக்கு பிரச்சனை, செயல்பாடுகளை காட்டணும், செயல்பாடு செயல்பாடு ஆட்டோட நீங்க ரிஜெக்ட் பண்ணி போடுங்க. என்னென்றால் நான் பகலைக்கிறது சரத்துக்கு விட போது நாங்கள் 3 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டருக்கு பிளான் பண்றோம். பாராளுமன்ற உறுப்பினர்களே நான் கலைக்கின்ற நாம் பொதுமாக முதல்வா எந்த அதிகாரிகளை சொல்லும்போது இந்த J90 J99 140 இந்த 3 சாம்பிளும் மாதிரி கிராமம் நீங்க எடுத்தா இந்த ஜெயடிவிஷன் வாரம் 13 அதுக்குள்ள போடுறேன்னு சொல்லுங்க. முதல்ல ரெண்டாவது இந்த 3 வந்து சாம்பிள் தான் நீங்க ரோட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதை எடுத்தா அது வேற சக்கராகவும் விளக்கப்படுத்த இந்த பாதி கிராமங்கள் நல்லூர் ஏரியால தண்ணி நிக்கிறத மேனேஜ் பண்ணி இருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஏன்னா ட்ரைனேஜ் பிளான் துப்புரவாக கடலுக்கு போறதுக்கு எந்த வகையிலையும் இல்ல. ஒரு கல்விட கல்வி அதை செய்திருக்கிறேன். ஏனென்றால் நல்லூர் என்பது இது வந்து என்ன சொல்லுங்க, ட்ரைனேஜ் பிளான் இல்ல, ட்ரைனேஜ் பிளான் உண்டாக செய்து ஒப்படைக்கிறதுக்கு கவர்மெண்ட் அது இந்த நிதி கூடாக எடுக்கலாட்டாலும் வேற நிதி கூடாக எடுத்து என்னோட யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரைனேஜ் பிளான் சுத்தம் பூச்சியா பெரிய பழைய காலத்துல இருந்த வழி இருக்குது. அதுக்கான திரும்பி போனது இதுதான் நடந்தது. துப்புரவாக இல்ல பூஜ்ஜியம் பழைய முறைதான் இருக்குது. பூரணமாக
பிரச்சனையெல்லாம் கேட்கல. சில டீட்டெயிலான ஸ்டடீஸ்கள் லெக்சரர்ஸ் நிறைய என்ஜினியர் சேர்ந்த போறவங்களை அனலைஸ் பண்ணி தான் இதுக்குரிய ட்ரைனேஜ் பிளான் வந்து மேல தயாரிக்கப்படும். அதை அமல்படுத்துவதற்கு நாங்கள் நான் பொதுமக்கள் அவையிலிருக்க நாங்களே யோசிக்கணும். நாங்கள் அவைலபிள் ஃபண்ட் வந்து எடுத்துருக்கேன். லோன் எடுத்து சும்மா சின்ன ப்ராஜெக்டை கட்டி கொஞ்சம் விட்டுட்டு போறதுல எங்களுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் இல்லை. அதை வந்து நாங்கள் சஸ்டெயினா இருக்கணும்னு சொன்னா நாங்கள் யோசிக்கிறோம். அது வந்து இருக்கிற ஃபண்ட் அவைலபிலிட்டி ஒவ்வொரு பட்ஜெட்டே ஒரு குறிப்பிட்ட அளவு பெருமைன்னு சொன்னா அந்த அளவுக்கு இல்லை. நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அளவு மட்டும்தான் நாங்கள் செய்யலாம். தேவைப்பாடும் போது அது மேல மாதிரி இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற சோர்ஸ்ல நாங்க எஃபெக்டிவா செய்யலாம். அப்ப அதுக்கு நாங்க எல்லா திரைகளும் சேர்ந்து ரெகுலர் ஒரு ரோட்டோட தேவைகளை பலத்தையா இல்லாம வந்து ரோட்டோட சேரும். ஏன்னா எல்லா சேவைகளும் வந்து ரோட்டோட இறங்கிறதான் இருக்கும். அதெல்லாம் நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் முன்வைக்கிறேன். இவருக்கு மேல ரோடு ட்ரைனேஜ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கனடா பிசினஸ் இருக்குது. ட்ரைனேஜ் எல்லாம் ரோட் தான் செய்யணும். அப்படி இல்லை. அது வந்து ரோட் வந்து ஒரு விதமான ரோட்டை பாதுகாக்கக்கூடிய சைட் ட்ரைனேஜை மட்டும்தான் மேல ரோட் டெவலப்மெண்ட் செய்யும். வெள்ளம் சம்பந்தமான விஷயங்கள் அப்படியான விஷயங்களை வந்து ட்ரைனேஜ் சம்பந்தமான ஸ்டடீஸ்கள் இரிகேஷன் ஸ்டடீஸ் எல்லாம் செய்யலாம். எக்ஸாம்பிளுக்கு அந்த 2-3 இடங்கள் இருக்குது. பொற்படி ரோட்டடி கிட்ட அதெல்லாம் உண்மையில சரியான லோ லேண்டா இருக்குது. அந்த இடத்துல இருந்து தண்ணியை வெளியில கொண்டு போறோம்னா நீங்கள் 20 அடியில ஆழமான ஒரு சேனல் வெட்டணும். ஆனா அப்படியே வெட்டினா சைட்ல உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் சரியான பிரச்சனை. அது வந்து நியாயமான காசு. நான் நினைக்கிற மாதிரி இல்லை. ரோடு போக அதுல இருக்கிற ஆழத்தை விழுது மாநில பார்த்து அந்த ட்ரைனேஜ் காசு வந்து சரியான கூடவா இருக்கு. தேங்க்யூ. நாங்க சொல்லிடாது ட்ரைனேஜ் கட்டுறது காசு அதனால ட்ரைனேஜ் இல்லாம தான் ரோட கட்டப்போறோம். வந்து வாழ்க்கையில நாங்க வந்து வெள்ள பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர மாட்டோம் நினைக்கிறேன். என்னன்னா நீங்கள் எங்களுக்கு ஒரு சஜஷன் தந்தீங்கன்னா நாங்கள் அதை இந்த முறை போடப்பட்டிருக்கிற காசுல முக்கியமா எங்களுக்கு சாஸ்திரம் நினைக்கிற பாக்கியங்கள நல்லூரை பற்றி தான் தண்ணி நிற்கிறது. அப்ப நாங்கள் ரோட்டு போறீங்கல்ல நான் நினைக்கிற ரோட்டுக்கு 1 கிலோமீட்டர் 20 மில்லியன் ரோட்டுக்கும் 200 மில்லியன் ட்ரைனேஜ் போவோம்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற சரியா? அதாவது நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த இடம் சாதாரணமா ரோடு ஸ்டாண்டர்ட் இருக்கு. உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஆகிய ரோட்டுக்கு 35 ஸ்டாண்டர்ட் ஸ்டிபுலேட் இருக்குதாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ல ஒரு பிளானோட தயாரிச்சு எப்ப காசு வருதோ அப்பப்போ கட்டுறதான் பெட்டர். இல்லாட்டி வாழ்க்கையில நாங்கள் நடுவருக்கு ட்ரைனேஜ் கட்ட போறதும் இல்லை, இது கட்ட போறதும் இல்லை. நீங்க அந்த பிளான இப்ப 6 கட்சியில் இருக்கிறாங்க கொடுப்போம். அதை நாங்கள் இந்த காசு ஒதுக்கீங்க கதைச்சு அட்லீஸ்ட் நடுவில் ஒரு மாசம் பிளான கொடுத்தீங்கன்னா அதுல ஒரு 1 கிலோமீட்டர் கட்டுறோம். இந்த பட்ஜெட்ல அடுத்த ஒரு பட்ஜெட்ல 5 வீதம் கட்டலாம், 10 வீதம் கட்டலாம். இல்லாட்டி நாங்கள் வாழ்க்கையில அப்படி வந்து சிம்பிளா போயிடும். நீங்க பண்ணும்போது அப்படி ஒரு பிளானோட கிரியேட் பண்ணி கொடுக்குறது. நன்றி. கருத்துக்களோடு அந்த ரோட போடப்பட்டது ஆணியோட பல்லமா அந்த இந்து பிரைமரிக்கு திருப்பிரமணத்துல அந்த பெண்ணில வந்து கிட்டத்தட்ட 1.5 அடி 2-3 அடிக்கு மேல தண்ணி நிற்கிறது. யாரு அதுக்கு பொறுப்பான ஐயா பொறுப்பான அது ஆட்சியர் ரோடா ஆட்சியர் ரோடா கசூரே ரோட் டாக்டர் ரோட் தண்ணி ரோடு அது இஞ்சி ரோடு அந்த மாடி ரோடு எட்டு ரோடு அந்த மாடி ரோடு அரசு ரோடு இஞ்சி ரோடு கசூரே ரோட் மாடி ரோடு. அப்ப லாரி ரோடு அரசு ரோடு அந்த தண்ணி ரோடு 2-3 அடி மேல தண்ணி நிற்கிறது. அந்த ரோடு போடு பண்றது நீங்க ஆண்டியா அந்த ரோட் போடு பண்றதே கிட்டத்தட்ட 2 அடி 3 அடி. அது அவசரமா பரிகாரம் பற்றி பண்ணி வந்து போகும். 3 ஸ்கூல் இருக்கு. செகண்ட் இருக்கு, 2 ஸ்கூல் இருக்கு, பிரைமரி இருக்கு. அதோட நாங்கள் சொல்லும்போது எல்லாமே காய்கறி ஓட்டலாம். அது வந்து 2 அடிக்கு மேலே இருக்கு தண்ணி. அது படிச்சோம் அந்த ரோடு போடாததுக்கு அந்த பொங்கல் தண்ணி அந்த கொஞ்சம் டீட்டெயில் தரும். அந்த வீதி பொதுமக்களுக்கு 1 கிலோமீட்டர் போறதுக்கு 20 மில்லியன் சொல்லிட்டு ரோட்ல
அதை திருப்பி நாங்கள் 20 பிரிச்ச மாட்டோம் 5 கிலோமீட்டர் ரோட் போட வேண்டாம். கிட்டத்தட்ட நாங்கள் 5 கிலோமீட்டர் ரோட் தான் யாழ்ப்பாணத்துல போடலாம், நெல்லூர்ல போடலாம். நெல்லூர்ல தான் ஸோ நாங்கள் எடுக்கிறது 5000 கிலோமீட்டருக்குரிய இதை எடுத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது எலெக்ஷனுக்காண்டி ஒரு மரியாதை வேணாம் சிம்பிள் மேக்ஸிமம் சொல்லிட்டாங்க 5000 மில்லியன் மொத்தமா யார் வடக்கு மாநிலத்துக்கு தந்திருக்கு. அதை நீங்கள் 5 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, 5 பிரியுங்கோ 1000 மில்லியன். அதை இந்த பாராளுமன்றத்தில் கதைப்படையில நீங்க கதைப்போம். அந்த 1000 மில்லியன் அந்த 1000 மில்லியன் 10 டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் இருக்கும். 10 விலை துறைக்கு பிரிஞ்சா 100 மில்லியன் தான் பெறும். அந்த 15 எலெக்ஷன் நோக்கி செய்ததுலானே 1000 டிவைடட் பை 15 அப்படி பார்த்தா 66 மில்லியன் தான் தரும். 20 மில்லியன் ரோடு சொன்னார். அப்ப அதை பெரிய 3 கிலோமீட்டர் ரோட்டா போடலாம். நாங்கள் கதைகளை கற்பனை தான் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அதை கதைக்கோ இன்னைக்காவது ஒரு நாளைக்கு நாங்கள் இதை போடுவோம். இல்ல நாட்டு கருத்துக்கு என்னென்னால் இது மக்களின் நீண்ட கால கோரிக்கை. ஒரு நாள் நாங்கள் இந்த நாடு நீண்ட காலமாக ஒரு வன்முறை நாடு, நீண்ட காலமாக அபிவிருத்தி எதுவுமே இல்லாத நாடு. நாங்கள் இப்பொழுதுதான் அந்த அபிவிருத்தியை ஆரம்பித்திருக்கிறோம். இதுக்கு ரோட்டுகள் சொல்லியும் மாநகரங்கள் சொல்லியும் ஒருவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதை போன்று வேர்ல்ட் பேங்க், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்ற ப்ராஜெக்ட் இருக்கிறது. எனவே வருகின்ற காலத்திலே இந்த ரோட்டுகளாக போட்டு முடிக்கூடிய தேவை இருக்கின்றது. எனவே 3 கிலோமீட்டரோ 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ நாங்கள் ரோட்டை நாங்கள் உண்மையிலே போட வேண்டும். ஆனால் மக்களுடைய கோரிக்கை என்பது நியாயமானது. அதனால விவசாயிகள் அதை எந்தெங்கே நாங்கள் கொண்டு சென்ற அந்த ரோட்டை போட முடியுமோ அதை நாங்கள் போட்டு முடிக்க வேண்டும். இவை அரசியல் இல்லை, ஒன்றுமில்லை. இது மக்களுடைய நீண்ட கோரிக்கை. அவர்கள் நேற்றுதான் மாணவர்களுக்கு இந்த நல்லூர் பேசுகிற காசு வேணும் என்று கேட்க வேண்டும். அது இங்கே நடக்க வேண்டிய விடயம். எனவே நாங்கள் மக்களுடைய கோரிக்கைகள் இது ஒரு பேஸ் அபிவிருத்தி கூட்டம். இந்த கூட்டத்திலே மக்கள் முன்னேற்ற கோரிக்கைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் ப்ரோபோசல் தயாரித்து என்ன தர வேண்டும். அதை நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே மக்களுக்கு செல்வதற்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். எனவே அது நிச்சயமாக நாங்கள் இன்னொரு வழியில செய்வோம் என்று கேட்டு அடுத்த இதுல மொத்தமா 10 ரோடு அப்ரூவ் பண்ணி நாங்க அந்த சைடு எடுக்கணும். ஏன்னா மக்களுக்கு ரியாலிட்டியை வழங்கப்பட்டோம். நாங்க எங்கிட்ட இருக்கிறது வழியை தான் சாப்பிடலாம், வழியை வச்சு ரோடு சாப்பிடலாம். அது மாதிரி ரோடு மொத்தம் நயன்மார் ரோடு எத்தனை கிலோமீட்டர் 1 வருஷம் 1 கிலோமீட்டர். மற்றது நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் முக்கியமான பிரதேச இதுல இருக்கிற அவ்வளவு ரோடு மாதிரி 5 கிலோமீட்டர். இந்த 10 கூட போடலாம். அதான் எங்களுடைய அரசாங்கத்திட்ட பெரிய வேண்டியதாமே. இந்த 10ஐயும் போடலாம நாங்க கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு இதோட மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் இது ஏன் சொல்றேன்னா உங்களை கஷ்டப்படுறது போய் உங்களோட ஓட்டிலாம் பண்றது போய் நான் நகர் பிரதேச போட்டிலாம் இல்லை. இந்த இப்படியானதுகளை பப்ளிக்கு சொல்லும்போ உங்கள்ட்ட 3 கிலோமீட்டர் போடுறதுக்குரிய காசு தான் உங்கள்ட்ட இருக்கு. அந்த உங்களுக்கு தெரியும் பவுனியான கூட எடுக்கணும். அதை விட உங்கள்ட்ட கிராமப்புறங்கள் நோக்கி அந்த திட்டத்தின் படி பார்த்தா நாங்கள் முல்லைத்தீவு, பவுனியா மற்றது மென்மேர் தான் கூட போய் யாழ்ப்பாணத்துல நீங்க நினைக்கிற மாதிரி 1000 மில்லியன் கூட போறது 600 மில்லியன் தான் 2 கிலோமீட்டர் தான் ரோட் போடப்படும். அடுத்த விஷயத்துல போகிறதா டைம் பேஸ் நான் மதிப்பாகிறேன். அதை கொண்டு அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நிதி எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரும் மக்களால் செய்யப்பட பிரதிநிதி. எனவே நீங்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த மக்களுக்கு ரோட்டை கொண்டு கொடுக்க வேண்டும். இல்லை வேண்டாதவர்களுக்கு இடமில்லை. தயவு செய்து நீங்கள் ப்ரோபோசலை முன்வைங்கள். நல்லூருக்கு இவ்வளவு வீடு தேவைப்படுகிறது, இவ்வளவு காசு தேவைப்படுகின்றதை நாங்கள் எல்லாம் சேர்ந்து முன்வைத்து இந்த மக்களுக்கான வேலைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற வினயமாக பெற்றுக் கொடுக்கறதை நீங்க கதைக்காடு பார்லிமெண்ட்ல கிட்டத்தட்ட 8 நாள் நிப்பாட்டி நீங்கள் நான் கலைச்சா உங்களுக்கு நடிக்கிறது அவ்வளவு சுயேட்சை உறுப்பினர் கலைக்கிறது உங்களுடைய அரசாங்கத்துக்கே நடிக்கிறதுனா அவமானம். அதை விட நான் கலைக்காத விடயங்களை பாராளுமன்றத்தில் உங்களோட விமர்சனாக சொல்லி நான் சுவர்த்தி அப்படிங்கிற போய் ஒரு வருஷம் கூட கலைக்கல. ஆனா நான் கலைக்காத விடயங்களை சொல்லி நீங்க சொன்னீங்க நான் பாராளுமன்ற கலைக்காட்டி நான் கலைக்கிறது பொதுமக்களை விளம்பரம் 2 கிலோமீட்டர் போடுறதுக்காண்டி இந்த பிச்சை காண்டி நாங்கள் எத்தனை ஆயிரம் பேரை கூப்பிட்டு வச்சு எத்தனை மத்தியார் காய்ச்சி கொடுக்குறோம் உள்ளாட்சி தேர்தலுக்காண்டி
தெளிவா வழங்கிக் கொள்ளுவோம். உங்களால அந்த வார காசுல 2 கிலோமீட்டர் தான் போயிடும். இவ்வளவு ரோடு போடுறது எப்படி, இவ்வளவு சிக்னல்ஸ் போடுறது எப்படி, இவ்வளவு கோயில கடவுள் போடுறது எப்படி இருந்தால் நாங்கள் எங்களோட கையில விக்கிறத பார்க்கணும். கையில விக்கிறத பார்த்து தான் மோதல் போகணும். நன்றி, அந்த போவோம்.